2 வருடம் கூட பூர்த்தியாகாத ஒரு கட்சி, இன்னும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி, அந்த கட்சியின் அசைவிற்கு, அந்த கட்சியின் டியூனுக்கு 2 நேஷனல் கட்சிகள் டான்ஸ் ஆடுகின்றன அப்படின்றாரு. 60 வருஷம் இருக்கக்கூடிய கட்சி இருந்து 60 வருஷம் 30 வருஷம் கொள்ளையடிகளில் மட்டுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்களே வந்து மக்கள் நலன் என்பது அவர்களுக்கு அக்கறையே இல்லை. ஒன்று குடும்ப ஆட்சி, கொள்ளையாச்சு, இன்னொன்று வந்து கொள்ளையாச்சு. தமிழக வெற்றி கழகம் மட்டுமே தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்று சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியும். அதுதான் சொல்றேங்க, எங்களுக்கே அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. பட் யாராவது வந்தால் அப்படின்றதான், யாராவது வந்தால் தான். மறுபடியும் நீங்க வந்து அழைக்கிறீங்கன்னு நான் சொல்லல. இந்த நீங்கள் சொன்ன அறிவிப்பை ஏத்துக்கிட்டு இத்தனை வந்திருக்கணுமே, இன்னும் வரல. என்ன தேர்தல் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு. 3 மாசம் தான் இருந்துட்டு போகுது. பிஜேபி இப்போ வரைக்கும் தாவேகாவோட அலையன்ஸுக்கு ட்ரை பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வெளியில் சொல்லப்படுது. என்டிடிவியில் வந்து ஒரு ஆங்கர் பேசினார். அவர் பேசும்போது சொன்னார், அவரை தான் நான் அப்படியே லிட்ரலாக கோட் பண்ணுறேன். முதல் முறையாக துவங்கப்பட்ட ஒரு 2 வருடம் 2 வருடம் கூட பூர்த்தியாகாத ஒரு கட்சி, இன்னும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி, அந்த கட்சியின் அசைவிற்கு, அந்த கட்சியின் டியூனுக்கு 2 நேஷனல் கட்சிகள் டான்ஸ் ஆடுகின்றன அப்படின்றாரு. சரிங்களா? அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா இங்கே வந்து தமிழக தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் தாவேகா தான் மையப்புள்ளி. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது தாவேகா தான். 60 வருஷம் இருக்கக்கூடிய கட்சி இருந்து 60 வருஷம் 30 வருஷம் கொள்ளையடிகளில் மட்டுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்களே வந்து மக்கள் நலன் என்பது அவர்களுக்கு அக்கறையே இல்லை. ஒன்று குடும்ப ஆட்சி, கொள்ளையாச்சு, இன்னொன்று வந்து கொள்ளையாச்சு, அவ்வளோதான். அதுவும் குடும்ப ஆட்சி தான் மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே தாவேகாவை சுற்றி தான் இருக்குது. தாவேகா என்ன செய்தோ அதற்கு எதிர்வினை தான் மற்ற அரசியல் கட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் எல்லா கட்சிகளுமே தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு விரும்புவார்கள். ஆனால் கூட்டணி குறித்த சரியான தகவலை, சரியான முடிவை தலைமை எடுப்பார் எங்கள் தலைவர். 1.5 வருஷத்துக்கு முன்னாலே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முதல் மாநாட்டிலே, விக்கிரவாண்டி மாநாட்டிலே வந்து அதிகாரத்துக்கும் அதிகார பிரிவு, ஆட்சியில் பங்கு, அதிகார பங்குன்னு சொன்னீங்க. ஆனால் இவ்வளவு ஆகியும் எதிர்பார்த்த கட்சிகள் யாரும் நீங்கள் அந்த ஒரு போர்ஷனை மட்டும் சொல்கிறீங்க. அது கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்களேன் என்ன சொன்னார். நான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக. தமிழக வெற்றி கழகம் மட்டுமே தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்று சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியும். இருந்தாலும் நம்மளை நம்பி நம்முடன் கூட்டணி சேர்ந்தால் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்போ புரியுதுங்களா? எங்களுக்கே நாங்கள் அதுதான் சொல்கிறேங்க. நாங்கள் வந்து வி ஹாவ் த பொட்டென்ஷியல், எங்களுக்கே அந்த பொட்டென்ஷியல் இருக்கு. பட் யாராவது வந்தால் அப்படின்றதான், யாராவது வந்தால் தான். இப்போ அதிமுக கூப்பிட்டுட்டே இருக்குதுல்ல, எல்லாரையும் வாங்க, எல்லாரையும் வீழ்த்தலாம், திமுக வீழ்த்துறவங்கலாம் வாங்க, வீழ்த்தலாம் வாங்க அப்படின்னு அவங்க டெஸ்பரேட்டாக கூப்பிட்டு இருக்காங்க தெரியுமா? இது ஒரு பக்கம். அவங்க ஏன்னா அவங்க டெஸ்பரேட், நம்மளுக்கு தெரியும் ஐயோ நம்ம வீக்காக இருக்கோம், நம்ம யார் கூட அது கூப்பிடணும், குறிப்பாக தாவேகாவை கூப்பிடணும், வாங்க வாங்க வாங்கன்னு அழைப்பெல்லாம் எங்களை நோக்கி தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் டிஎம்கேக்கு வாங்க, கூட்டணி கட்சியெல்லாம் விசிக்க நாங்கள் திமுகவில் தான் இருக்கோம், காங்கிரஸ் தான் நாங்களும் திமுகவில் தான் இருக்கோம், எல்லாரும் திமுக, நாங்களும் ஒன்றா இருக்கோன்னு இந்த தங்களுடைய கூட்டணியோட இருப்பை உறுதி செய்கிறதுலேயே அவங்க ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்கள்கிட்ட. இல்லை காங்கிரஸ் கையை எங்கே விட்டு போகாது, அருவாசத்தை எங்கே விட்டு போகாது, பானசட்டி எங்கேயும் போகாது, நம்ம கூட தான் இருக்குது, நாங்கள் திமுக கூட்டணி தானே, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தெல்லாம் வேணாம், 2 சீட் கிடைச்சாலும் போதும் அப்படின்றது எப்படியோ சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. தாவேகா ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எங்கள் அன்னைக்கு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? அப்போ we are confident that we can win the election by ourselves if somebody comes under the leadership. அதுவே ஒரு அழைப்பு மாதிரி தானே தெரியும். அது இஃப் இல்லைங்க, அது அழைப்பில், அது எத்திக்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 திமுக அதிமுக 2 கட்சிகளுமே மற்ற கட்சிகளோட உழைப்பை சுரண்டிட்டு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுறாங்க. நாங்கள் அப்படி இல்லைல்ல, எத்திக்கலாக எங்களுடைய வெற்றியில் அவர்களுக்கும் பங்கு இருக்குது. அந்த பங்கிற்கு ஏற்ப அவர்களுக்கும் நம்ம வந்து இந்த அரசை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றது எத்திக்ஸ். இட் இஸ் நாட் கிளிக் பைட். இது வந்து எத்திக்ஸ். இது அந்த அடிப்படையில் தான் தலைவர் அப்படி பேசினார்.
இல்ல இன்னும் நீங்க எதிர்பார்த்ததுக்கு முன்பே எதிர்பார்த்தீங்களான்னு கேட்டேன். இல்ல ஒருவேளை உங்களை அறிவிப்பு முதல் மாநாட்டிலே எங்களோட அறிவிப்புதுங்க. அந்த அறிவிப்பு படி இத்தனை நேரத்துக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு இல்லைங்க. நாங்க உங்களுக்கு மறுபடியும் நீங்க வந்து அழைக்கிறீங்கன்னு நான் சொல்லல. இந்த நீங்கள் நீங்க அந்த சொன்ன அறிவிப்பை ஏத்துக்கிட்டு இத்தனை நேரம் வந்திருக்கணுமே, இன்னும் வரல, என்ன தேர்தல் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு, 3 மாசம் தான் இருந்துட்டு போகுது. தலைவர் சரியான முடிவு எடுப்பார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் இவர்களை மாதிரி டெஸ்பிரேஷன் இல்லை, கூட்டணியை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றது இல்லை. உங்கள் கூட்டணி கணக்குகள் தவிடுபடியாகும்னு சொன்னார்ல விகடன் புக் லான்ச்சில் தலைவர் சொன்னார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டணி கணக்குன்னா என்னது? யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், விசிகாக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, டிஎம்கேக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, ஏடிஎம்கேக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ் கணக்குகள்லாம் தவிடுபடியாகும். we will penetrate. ஆமாம், எப்பயுமே சொல்கிறாங்க 30-25% அதிமுக இருக்குது, 30% எப்பயுமே பர்மனெண்ட்டாக திமுக இருக்குது, அதெல்லாம் தவிடு 14% மைனாரிட்டி ஓட்டு, சிறுபான்மை ஓட்டு முழுக்க எல்லாம் தவிடுபடியாகும். ஸோ உண்மையே நான் சொல்கிறேன், எங்களுக்கு we are not desperate for an alliance. ஒருவேளை காங்கிரஸோடு அடையிறதுக்கு வாய்ப்பு பேச்சுவார்த்தை நடக்கிறதா? இல்லைங்க, நாங்கள் டெஸ்பிரேஷனே இல்லையே. ஆனா அவங்க சைட்லேருந்து எதிர்பார்க்குறாங்கன்னு இல்லை. காங்கிரஸ் நம்ம எதுக்கு அசியூம் பண்ணணும்? இல்லை, காங்கிரஸ்ல இப்போ 2 கோஷ்டி இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஒன்று திமுகவோட இருக்கணும், தாவேகாவை பற்றி தான் பேச முடியும். காங்கிரஸை பற்றி காங்கிரஸ் சொல்கிறேன். இல்லை, அவங்க அஃபிஷியலாக அவங்க நான் இல்லை. ஒன்று உங்கள் மேலே குட்டுறது பொதுவானது என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 2 வருஷம் புது கட்சி ஒரு தேர்தலை சந்திக்க போது, சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதி நிற்கணும் அப்படின்னு நினச்சாலுமே, நீங்கள் அந்த கீழ்மட்ட லெவலில் இருக்கு இல்லையா, ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யார் சொல்லுது? பொதுவாகவே இது 2 வருஷ கட்சின்னு சொல்கிறீங்களா? இது வந்து 32 வருஷம் கட்சி. நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சதுலேருந்துலேயே சொல்கிறீங்க. ஆமாம், அன்னையிலேருந்து வந்து மக்கள் மையம் இருக்குல்லங்க, விஜய் மக்கள் இயக்கம் இருக்குல்ல, அந்த மக்கள் இயக்கம்ன்றது கிராஸ் ரூட் லெவலில் தானே ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறாங்க. கிராஸ் ரூட் லெவலில் பில்ட் பண்ணிட்ட பிறகு இது சூப்பர் ஸ்ட்ரக்சர் தானே. அஸ்திவாரத்தை அங்கே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்சி வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் தானே. அப்போ ஆல்ரெடி கிரவுண்ட் லெவலில் பெனட்ரேட் ஆகி ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஊர்லேயும் படிப்பகம், பசங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள், நோட் புக்கு, பென்சிலு, அதுக்கப்புறம் ரத்த தானம் அப்படின்னு தே வேர் டூயிங் லாட் ஆஃப் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே தானே, சோஷியல் சர்வீஸ் பண்ணி 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 அதற்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் உருவாக்கின பிறகு தானேங்க இது. அப்போ இது வந்து 2 வருஷம் கட்சியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாது கிடையாது, ஒரு வாக்காக மாற்றுறது, ஒரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய மாசு இருக்குது, கரிஷ்மாட்டிக் பவர் சொல்கிறீங்க, எல்லாம் சரி. ஆனால் அது ஒரு வாக்காக கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அனுபவம். என்ன அனுபவம் வேணும்? ஓட்டு போடுறவனுக்கு ஓட்டு மிஷினில் அமுக்கிற அனுபவம் தான் போதுங்க. நீங்கள் ஒரு மக்கள் சந்திப்பு நடக்குது, நாகப்பட்டினத்தில் நடக்குதுன்னு வச்சுங்க, நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் ரேடியஸ்லேருந்து மக்கள் வந்திருப்பாங்கல்ல, 50 கிலோமீட்டர் வரையும் வந்திருப்பாங்க, ரைட்டுங்களா? அடுத்தது நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் போகிறாருன்னா திருவாரூரை சுற்றி உள்ள ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து மக்கள் வந்திருப்பாங்க, ரைட்டுங்களா? அந்த 50 கிலோமீட்டரை பார்ப்பதற்கு தூரம் கடந்து வந்து இவ்வளோ 1000 பேர் வந்து நிற்கும்போது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஓட்டு போலிங் பூத்தில் போய் போட மாட்டான்றது என்ன ஆர்குமெண்ட் இது? இங்கேருந்து சொந்த காசை போட்டு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அங்கே உள்ள கூட்டத்தில் வந்து அவன் வந்து சிக்கி கஷ்டப்பட்டு திருப்பி போய் இவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிற ஒரு தொண்டன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போலிங் பூத்தில் போயிட்டு டப்புன்னு ஒரு பட்டன் அமுக்க மாட்டான் அப்படின்றது எப்படி? லாஜிக்கே இல்லைல்ல. இல்லை, அதுதான் குறிப்பிட்ட, அதுதான் அதான் இதுவும் ஒரு நரேட்டிவ் தான். வேற வழியில் என்ன சொல்றது? இவ்வளோ கூட்டம் வருது, ஜெயிச்சிருவாங்கன்னு இவங்களால சொல்ல முடியாது. சொல்லும்போது சொல்றாங்க கூட்டம் வருது, கூட்டம்லாம் வாக்காங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ என்னடா பண்ணுறது? இந்த வாக்கா மாறாது, இந்த ஒரு ஆர்குமெண்ட்டை தூக்கி போடு. ஒரு நிறுவனம் எழுதி கொடுக்கறது தான், அதை எல்லாம் வந்து இங்கே உள்ள டேடி மீடியாஸ் எல்லாம் அதை கேரி பண்ணிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக 1967க்கு அப்புறம் இந்த இவங்க ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் தமிழகம் வந்து மிகப்பெரிய தவறான பாதையில் போனது காரணம் வந்து இந்த 67க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அது ஒரு சின்ன முரண் என்னென்னா 2006 நினைக்கிறேன், 2005 6-7 கலைஞர் அவர்கள் தலைமையில் ஒரு விழாவில் வந்து கலைஞருக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும், நீ உயிரோடு இருக்கும்போதே சிலை வைக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அப்போ 67லேருந்து தவறாக இருக்குன்னு சொன்னவங்க எதற்காக சிலை வைக்கிறாரு? நிறைய செயல்கள் செஞ்சிருக்காரு. என்ன செயல்கள்? கலைப்பணியா? எதுக்கு? இல்ல பொதுவாக அந்த 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 நிகழ்வு வந்து என்ன நிகழ்வு? அரசியல் இவர் கலந்துற சினிமா விஷயம் தானே. அப்போ அதை பாருங்க, கலைக்கு அவர் ஆற்றிய தொண்டுகளுக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பொறுத்துறது இருக்குல்ல, அது இப்படி பொருத்த முடியாது, அது தப்பு. அப்படி பொறுத்துறது தான் தப்பு. இல்லை, சினிமா நிகழ்ச்சியில் போய் சினிமா கருத்துக்களை பேசும்போது கலைஞர் மேலே ஒரு கலை
ஒரு கலைஞராக, ஒரு கதாசிரியராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக மதிப்பு இருக்கும். அவர் வந்து பல துறைகளில் வல்லுநராக இருந்திருக்கிறாரு. அதற்கு அது என்டாஸ் பண்ணுறது, அவர் ஆட்சியை என்டாஸ் பண்ணுறது கிடையாதுல்ல. அப்படி எடுத்துக்கிட்டால் அது ராங்காக நம்ம கோட் பண்ணுறோம், மிஸ்கோட் பண்ணுறோம் தான் அர்த்தம். மிஸ்கோட் பண்ணக்கூடாதுல்ல, அது ராங் கான்டெக்ஸ்ட் அது. இப்போது தேர்தல் அறிக்கை மாதிரி ஒரு வெளியிட்டிருக்காங்க அதிமுக, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ 2000 ரூபா இவங்க கொடுக்குறேன்றாங்க. பஸ்ஸில் அவங்க மகளிருக்கு மட்டும்னாங்க, இவங்க ஆண்களுக்கும் சேர்த்தாரு அப்படின்னா பஸ்ஸு ஃபுல்லாக ஃப்ரீ, அதான மீனிங். கண்டக்டர் இருக்க மாட்டார். அப்போ கண்டக்டர் தேவையில்லையே, டிக்கெட்டு கொடுக்குறது கண்டக்டர் பணம் தேவையில்லை இல்லையா? இந்த போன்ற அறிவிப்புகளை நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது போன்ற இல்லைங்க, தமிழ்நாடு உண்மையிலேயே இயற்கை வளம், மனித வளம், அதுக்காக நல்ல புவியியல் அமைப்பு, இது அதிகம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மாநிலம். இங்கே வந்து வெல் எஜுகேட்டட் யூத் அதிகமாக இருக்காங்க, இங்கிலீஷ் தெரிந்த யூத் அதிகமாக இருக்காங்க. இந்த நாட்டை வந்து இந்த நாடு வந்து சர்ப்ளஸாக உபரியாக சம்பாதிக்கிற அளவுக்கு இதுக்கான எல்லா வல்லமைகளும் இருக்குது. ஆனால் இவங்க கொள்ளையடிக்கிறாங்களே, இதில் தான் மொத்த காசும் போயிடுது. ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு செக்டாரும் போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது தூய்மை பணியாளர்கள்லேருந்து மருத்துவர்கள் வரையும் எல்லா செக்டாருமே போராட்டம் பண்ணியிருக்காங்க. விவசாயி போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்கு அந்த நெசவாளர் போராட்டம் பண்ணுறாங்க, சும்மா சிறு குறு விவசாயிகள் சிறு குறு தொழில் முனைவோர் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்கன்னா, எல்லா துறையிலையும் இங்கே நடக்கிற ஊழல், அந்த ஊழலை வந்து மறைக்கிறதுக்கு இவங்க கடன் வாங்கி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது. அதனால் இவங்களுக்கு காசு இல்லாமல் போயிடுது. இந்த காசு இல்லாமல் போகிறதுனால மக்களுக்கு இவர்களால் திருப்பி இவங்க சொன்ன ப்ராமிஸே கொடுக்க முடியல. அப்போ இந்த 2 கட்சிகளுமே ஊழல் பெயர் போன கட்சி, சரிங்களா? திமுக ஆட்சி நடத்தும் போது எடப்பாடி போய் ஊழல்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட ஒரு பெரிய ஃபைலை தூக்கி போய் கொடுக்குறாரு. இதே கவர்னர்கிட்ட ஏடிஎம்கே பீரியடில் ஸ்டாலின் போய் கொடுக்குறாரு, இந்தாங்க பெரிய ஊழல்னு. இப்போ ஸ்டாலின் கொடுக்கும்போது எடப்பாடி இபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. தேர்தல் அறிக்கையில் டிஎம்கே என்ன சொல்லுது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்து, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து, இந்த ஊழல் அமைச்சர்களை விரைவாக அவங்க வழக்குகளை நடத்துவதற்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைப்போன்னு சொன்னாங்க. உங்களோட அரசியல் எதிரிகள் தானே, அவங்க மேலே எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்களே. எஃப்ஐஆர் போடுறது அறப்போர் தொங்க வேண்டியிருக்கு, அறப்போர் ப்ரெஷர் போட வேண்டியிருக்குது. எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் தங்கமணி மேலே எஃப்ஐஆர் போடுங்க, வேலுமணி மேலே எஃப்ஐஆர் போடுங்க, இபிஎஸ் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டு. அப்போ ஒரு எஃப்ஐஆர் கூட இந்த அரசு கொடநாடு வழக்கை இன்னும் முடியலையே. சிறப்பு டீம்லாம் அமைச்சாங்க. ஏன் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 பேரும் ஊழல்வாதிகள். இந்த ஊழல்வாதிகள் இப்படி தான் மக்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி அப்பா 500 நீ கொடுத்த, அதுக்கே நான் வந்து 500 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, அதுக்கே நான் படாத பாடுபட்டேன், இனிமேல் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்றது மாதிரி அவங்க நம்பவே மாட்டாங்க. 2 தேர்தல் அறிக்கையும் ஏமாற்றுன்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. இன்னும் திமுக தேர்தலுக்கு வரல இவர். இது வந்து மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கடா போய் சொல்கிறது, எப்படி டிசைனாக போய் சொல்கிறது? ஏன்னா ஏற்கனவே சொன்ன போயெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் என்ன போய் சொல்லி இது பண்ணுறது? மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல. மறுபடியும் ஓல்டு பென்ஷன் நாங்கள் கொண்டு வரணும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ அந்த ஓல்டு பென்ஷன் தான் திருப்பி இவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கவங்கலாம் வந்து கட்டுப்பா வராங்களே, ஜாக்டேஜுவை பிடிச்சி திட்டுறாங்க. நீ என்னடா காசு வாங்கிட்டு லட்டு கொடுத்துட்டீங்க, என்னை வந்து ஏன் லைஃபை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்களே. ஸோ தேர் நாட். அப்போ இப்போ மறுபடியும் அதுலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. இவங்க அறிவிச்ச ஸ்கீம்லேயே ஆமாம், ஒரு ரிட்டையராக போகிற டயத்தில் அவங்க வாங்குற பணத்தை விட இப்போ இவங்க அறிவிச்சதுல வந்து அரசுக்கு தான் ரொம்ப லாபம்ன்ற மாதிரி. ஆமாம், 10% முன்னாடி அதை வச்சுட்டு அவங்க ஷேர் மார்க்கெட்டில் விடுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த அரசு இனிமேல் வாக்குறுதி கொடுக்கவே முடியாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை ஏமாற்றிட்டு மறுபடியும் இனிமேல் புதுசாக வாக்குறுதி போடா பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க மக்கள். இந்த ஃபேன்சி ஜிகினா ப்ராமிசஸ், ஜிகினா வாக்குறுதிகள்லாம் வந்து மக்கள் நிராகரிச்சிருவாங்க. இலவசங்கள் பொதுவாக இல்லாத தேர்தல் அறிக்கையெல்லாம் எதிர்பார்க்கலாமா? இலவசம்ன்றது நம்ம எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார், மக்களுடைய பணத்தை மக்களுக்கே கொடுக்குறது இருக்குல்ல, அது பேர் இலவசம்ங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேட் வந்து சர்ப்ளஸாக உற்பத்தி பண்ணுறதுக்கு 1000 இங்கே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கொள்ளையடிக்காமல் இருந்தீங்கன்னா அது போதுமே. நம்மள என்ன அதுக்கு நீங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, ஸ்டேட் ஷுட் ஏர்ன். தமிழ்நாடு ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சதுன்னா அந்த 100 ரூபாயில் எல்லார் மக்களுக்கும் தானே அதில் பங்கு இருக்குது. உண்மைதானது. இன்னைக்கு தமிழ்நாடு 100 ரூபாய் சம்பாதிச்சதுன்னா அதில் வந்து சம்பளம் கொடுக்குறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் பென்ஷன் கொடுக்குறதுக்கும் போய் போயிடுது. ஏன் போகுதுன்னா
அவ்வளோ ஊழல். இப்போது பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல், நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதியில் ஊழல், மின்சாரத்துறையில் ஊழல், நெசவுத்துறையில் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் பார்த்தீங்கன்னா நட்டமாயிடும்ல. அப்போ உங்களோட வருமானம் கம்மியாயிடுது. ஊழல் அகற்றுங்க. ஸ்டேட் வில் ஹாவ் மோர் அண்ட் தே கேன் கிவ் பீப்புள், தே கேன் கிவ் பேக் டு த பீப்புள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இல்லை, நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து நீங்கள் மத்திய மாநில அரசாங்கத்தை மட்டும்தான் பேசுகிறீங்க. ஏன் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை இப்போதைக்கு பிரச்சனை எங்கே இருக்குது? இப்போ இந்த தேர்தல் யாருடையது? அதுக்காக அசம்பிளி எலெக்ஷன் மட்டும் மட்டும் இப்போ எங்களுடைய கவனம் எங்கெங்க இருக்கணும்? பிஜேபி களத்தில் வந்துடுறாங்க, ரைட்டுங்க. அவங்க எங்க களத்தில் இருக்காங்க? களத்தில் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க களத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம், அதை தானே எங்கள் தலைவர் சொன்னார். களத்துக்கு அதிமுக ஒரு பெரிய கட்சி. அதிமுக இங்கே லீடிங்கா இல்லை பிஜேபி லீட் பண்ணுறாங்க? கூட அலையன்ஸ் வச்சது. அலையன்ஸோட லீடர் யாரு? அலையன்ஸ் லீடர் அதிமுக. அப்புறம் இங்கே பிஜேபி எங்கே இருக்குது? களத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லது. களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை பிடிச்சி நான் இதுக்கே அப்போ திட்டணும். நீங்கள் பிஜேபி மட்டும் சொல்கிறீங்களா, நாம் தமிழரையும் சேர்த்து சொல்கிறீங்க? இல்லைங்க, அவர் களத்துக்கு சம்பந்தமே இல்லாத அப்படின்னு நான் நினைக்கிறது அவர் வந்து பிஜேபியை தான் சொன்னாங்க. ஏன்னா கொள்கை எதிரியை பேசிட்டு தான் அடுத்தது சொன்னார். அதனால அவர்கள் தான் களத்தில் இல்லை. 3% தாங்க அவங்க. பாப்போம், 2026 தேர்தலில் இன்னும் நெருங்க பல்வேறு கூட்டணிகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது சம்மந்தமாக தொடர்ந்து உங்களோட பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.